ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ரீ ரன் பியாண்ட் ஜர்னிஸ் என்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 15 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் குக்கி லைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு குக்கி லக்கி. நம்மளோட ஃப்ரீ ரன், ஸ்டார்க், ஃபர்ன் அண்ட் பிரீஸ்ட் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு வில்லேஜ் நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளோட பிரீஸ்ட் விளையாட்டுத்தனமா என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்ட்டில இன்னும் ஒருத்தரை மிஸ் பண்றோம். அது யாரு தெரியுமா? ஒரு ஓல்டு லேடி. கண்டிப்பா நம்மளோட ஃப்ரீ ரன் அப்படி எடுத்துக்க முடியாது. சோ கண்டிப்பா இந்த பார்ட்டில ஒரு ஓல்டு விமன் எனக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவங்க ஒரு வில்லேஜ பாக்குறாங்க. ஆனா அங்க உள்ள போய் பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மயங்கி போய் கிடக்குறாங்க. சரி என்னடான்னு போய் பார்த்தா அவங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட முழிச்சுக்கிட்டு இல்ல. ஃப்ரீரன் சொல்றா, இது ஒரு கர்ஸ். நான் என்னதான் மேஜிக்ல பெரிய ஆளாவே இருந்தாலுமே கர்ஸ என்னால அழிக்க முடியாது. ஏன்னா இத அழிக்கிற சக்தி ஒன்லி பிரீஸ்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா காடஸ் இவங்களுக்கு தனியா ஒரு பவர் கொடுத்திருக்காங்க. அந்த பவர் மூலியமா இவங்களால கர்ஸஸ அழிக்க முடியும். சோ நம்ம பிரீஸ்டால தான் இவங்களை காப்பாத்த முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரீஸ்ட் எல்லாரையுமே செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்கள தூக்கத்துல இருந்து என்னால எழுப்ப முடியும். ஆனா வெறும் 5 செகண்ட் மட்டும் தான் என்னால அதை பண்ண முடியும். பட் இந்த ஊர் மக்கள் தூங்கறதுக்கான ரீசன் ஸ்லீப்பிங் கர்ஸ் தான். அந்த கர்ஸ போட்ட அந்த டீமனை கண்டுபிடிச்சு நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாரையுமே காப்பாத்திடலாம். சோ லேட் ஆகிறதுக்குள்ள நம்ம அந்த டீமனை போயிட்டு அழிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த டீமன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி இவங்க 4 பேருமே அந்த டீமன் இருக்கிற இடத்த நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க போக ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்மளோட ஸ்டார்க் தூங்கிடுறாங்க. ஏன்னா அங்க கர்ஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டார்க் அதுல பாதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபர்னும் பாதிக்கப்பட்டு இவங்க 2 பேருமே தூங்கிடுறாங்க. சோ இவங்கள ஒன்னா தூங்க வச்சுட்டு அவங்க மேல ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியரை போட்டுட்டு ஃப்ரீரனும் பிரீஸ்டும் மட்டும் அந்த டீமனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அந்த டீமன் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கும் போது நம்மளோட ஃப்ரீரனுக்குமே அந்த கர்ஸ் வந்து அவ தூங்கிடுறாங்க. ஆனா தூங்க போற அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி இவ பிரீஸ்ட் கிட்ட என்ன சொல்றானா, நீ அந்த கர்ஸ் கிட்ட தனியா ஃபைட் பண்ணாத, என்ன நடந்தாலும் சரி நானும் கூட வந்து ஃபைட் பண்ணுவேன், என்ன நம்பு, அந்த டீமனை நான் அழிச்சிடுவேன்னு சொல்றாங்க. ஆனா இத அவ பேசிட்டு இருக்கும் போதே ஸ்லீப்பிங்ல போயிடுறா. இவ தூங்குன அடுத்த செகண்டே அந்த டீமன் அங்க வருதுங்க. நம்மளோட பிரீஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பார்ட்டி மெம்பர்ஸ் கூட இன்னொன்னு எனக்கு ட்ரஸ்ட்னு ஒண்ணு கிரியேட் ஆகல, பட் ஸ்டில் இந்த கர்ஸ நான் அழிக்க ட்ரை பண்ணணும், எனக்கும் பேட்டில் மேஜிக் தெரியும்னு சொல்லி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால அந்த டீமனை ஒண்ணுமே பண்ண முடியலங்க. ஏன்னா அதோட ஸ்கின் ஃபுல்லா ஒரு மிரர்டா இருக்கு. சோ இவர் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துருதுங்க. இந்த டீமனை அதோட கோர்ல அடிச்சா மட்டும்தான் அதை வீழ்த்த முடியும். ஆனா இது அவரால பண்ண முடியல. அப்பதான் ஹேட்டர் சொன்ன வார்த்தைகள் இவனுக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, அட்வென்ச்சரஸ்குள்ள ட்ரஸ்ட்ன்ற ஒண்ணு பில்ட் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி அங்க இருக்கும். என்னோட ஒன் ஆஃப் த அட்வென்ச்சரான ஃப்ரீரன் டீமன் கிங்க என்னால அழிக்க முடியும்னு அவ சொன்ன வார்த்தைய நான் அப்படியே நம்பினேன். ஏன்னா அவ சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சோ நீயும் உன்னோட அட்வென்ச்சரரை கண்டிப்பா நம்புன்னு சொல்லியிருப்பாருங்க. இத நினைச்சு பார்த்த இந்த பிரீஸ்ட் உடனே என்ன பண்றாருன்னா, ஃப்ரீரனை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி இவனால 5 செகண்ட் முடிக்க வைக்க முடியும் அவளை. சோ உடனே அந்த மேஜிக் மூலியமா ஃப்ரீரனை அந்த 5 செகண்ட் எழுப்பி விடுறாங்க. அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஃப்ரீரன் வந்து கோர் தானே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே அடியில அந்த கோர்ல அவ அட்டாக் பண்ணிடுறா. அந்த டீமன் அழியுதுங்க. அழிஞ்ச அடுத்த செகண்ட் வில்லேஜர்ஸ் எல்லாருமே பொழைச்சு வந்துடுறாங்க. எல்லாருமே காப்பாத்தப்படுறாங்க. அப்பதான் இந்த பிரீஸ்டுக்கும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நடந்தாலுமே ஃப்ரீரன் ப்ராமிஸ் பண்ணா கண்டிப்பா அதை நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி. சோ நெக்ஸ்ட் இந்த வில்லேஜர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்க நெக்ஸ்ட் இருக்க வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃபர்ன் என்ன சொல்றா, நம்ம கிட்ட சுத்தமா காசே இல்ல, சோ நம்ம பார்த்துதான் இனிமே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு சில காவலாளிகள் வந்துட்டு நம்மளோட ஸ்டார்க்க பார்த்து, ஓகே நீ எங்க இருக்க, பாடி டைப் எல்லாம் கரெக்டா இருக்கு, சரி நீ உடனே என்னோட மேன்ஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஃப்ரீரன் என்ன சொல்றா, எங்களால எல்லாம் ஸ்டார்க் எல்லாம் உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாங்க, ஏன் மாமி கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் ஸ்டார்க் எல்லாத்துக்கும் முடி
முடிவெடுப்பானா அப்படின்னு சொல்லி ஸ்டார்க் கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாரு, என்னோட பெரிய பையன் ஒரு பேட்டில்ல இறந்து போயிட்டான். ஆனா அவன் இறந்து போன விஷயத்த இங்க நாட்டு மக்களுக்கு எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இதுல ஒரு சில பாலிடிக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நடந்து முடிஞ்சாதான் எங்களால இந்த வில்லேஜ காப்பாத்த முடியும். இல்லனா இவன் இல்லன்னு சொல்லி நிறைய பேர் இதை அட்டாக் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ என்னோட பையனா நடிச்சா போதும். ஏன்னா என்னோட பையன் எக்ஸாக்டா பார்க்க உன்ன மாதிரியே தான் இருப்பான்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்கும் காசு தேவைப்படுற ரீசன்னால இவங்க உடனே அதை அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இவர் என்ன பண்றாரு, ஒரு ட்ரெயினரை ஒண்ணு கொண்டு வந்து நோபல்ஸ்கான எட்டிகெட்ஸ் எல்லாமே இவனுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. சோ உடனே இவனுக்கு எப்படி சாப்பிடணும், மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்மளோட ஃபர்னுக்குமே அதை சொல்லி தராங்க. ஏன்னா இவங்களோட கடைசி டாஸ்க் என்னன்னா, ஸ்டார்க் எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும். அந்த பால்ல கூட ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் இல்லையா? சோ கண்டிப்பா அந்த பொண்ணு நம்மளோட ஃபர்ன் தாங்க. சோ இவளுமே அந்த நோபல் எட்டிகெட்ஸ் எல்லாமே கத்துக்கணும்னு சொல்லிட்டு இவளுக்கும் எல்லா பிராக்டிஸுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஸ்டார்க் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ இவனை ஹையர் பண்ணவரு அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உனக்கு பயம் இருக்குன்னு எனக்கு தெரியும், எதை பத்தியுமே கவலைப்படாத, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா இருப்ப பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் இவரோட சின்ன பையனை பாக்குறாங்க. அவன் இப்பதான் சின்ன சின்னதா சண்டை போடுறது எப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கான். சோ உடனே ஸ்டார்க் என்ன கேக்குறான், சரி உங்களோட சின்ன பையனை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போதுதான் அவன் ரொம்பவே வீக், என்னோட பெரிய பையன் அளவுக்கு கிடையாது, ஆனா அவன் விடாமுயற்சியோட ஒவ்வொரு டைமும் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கான். சோ எனக்கு அவன் வளர்ந்த உடனே ஒரு பெரிய ஆளா ஆயிடுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இத ஆல்ரெடி அவன் கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான், என் சின்ன பையன் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதை சொன்னதுல இருந்துதான் வந்துட்டு அவன் ட்ரைனிங்க ஒழுங்கா பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இவரோட பையனோட போட்டோவை பாத்துக்கிட்டு, ஒருவேளை நீ இங்கேயே இருந்துட்டா கூட நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. இத கேட்ட ஸ்டார்க்கு ரொம்பவே கவலையா இருக்கு. சோ அதுக்கப்புறம் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸா இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி கடைசியா இவங்க எதிர்பார்த்த நாளான இந்த டான்ஸ் பண்ற டே வருதுங்க. சோ இப்போ நம்மளோட ஸ்டார்க் அண்ட் ஃபர்ன் பார்க்கவே செம்ம அழகா இருக்காங்க. இவங்க எல்லா நோபல்ஸ்க்கு முன்னாடியுமே ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இத பார்க்கவே ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. இத கண்டிப்பா அனிமே சீரீஸ்ல நீங்க பார்த்தே ஆகணும் கைஸ். இந்த அழகான பால் டான்ஸ முடிச்சதுமே அந்த வில்லேஜரோட ஹையர் அபிஷியல், அதாவது இவங்களை அப்பாயிண்ட் பண்ண அவர்கிட்ட போய் பேசுறாங்க. இவன் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, உங்களோட சன்னை எப்பவுமே என்னால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சோ என்னால இந்த வில்லேஜ்ல எப்பவுமே இருக்க முடியாது. பட் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். உங்களோட சின்ன பையன் நீங்க நினைச்ச மாதிரி பெரிய வாரியரா வருவான்னு சொல்றாங்க. இத கேட்ட அவரு என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா நீயும் இந்த அட்வென்ச்சருக்கு மத்தவங்களோட போய் தானா ஆகணும். அண்ட் எனக்கு என்ன ரெக்ரெட்னா, கடைசியா என்னோட பையனை நான் பார்த்த போது ஏதோ ஒரு சண்டையில இதோட உன்னை ஜென்மத்துக்கும் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நிஜமாவே அதை நான் மீன் பண்ணல. ஆனா கடவுள் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு போல. அன்னைக்கு நான் சண்டை போட்டது மட்டும்தான் நான் என் பையனை பார்த்த கடைசி நாள். இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சது. அதனால்தான் நீ இங்கே இருந்துட மாட்டியான்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. உடனே ஸ்டார்க் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என்னோட மாஸ்டருக்கு நான் ஒரு வர்த்தியான வாரியர்னு நான் காமிக்கணும். என்னோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரீரன் கிட்ட போய், ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் அட்வென்ச்சரை நோக்கி போலான்னு சொல்றாங்க. சோ இவங்க 4 பேரும் நெக்ஸ்ட் வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching guys. Bye.